குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட லோயர் பாடியில் அதிகமான வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க டயட் கண்ட்ரோலோட நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒர்க் அவுட்டை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களோட லோயர் பாடி பெர்ஃபெக்ட் ஷேப்புக்கு வரதை நீங்களே பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த ஒர்க் அவுட்டை அல்டர்னேட் டேஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ அந்த ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயுஷ்மா-ஹெல்தி லைஃப். இந்த மாதிரி மேட்டில் நேராக நின்றுக்கோங்க. ஒரு 1.5 அடி கேப் விட்டு காலை தள்ளி வச்சுக்கிட்டு கையை ரெண்டையும் கோர்த்து உங்களுடைய பேக்கை நீயை மடக்கி கீழே கொண்டு வந்து மறுபடியும் லிஃப்ட் பண்ணுங்கள். இது ஸ்குவாட்ஸ். இது மாதிரி 40 கவுண்ட்ஸ். 20 பண்ணிவிட்டு இடையில ஒரு 5 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு 20 பண்ணலாம். கீழே உட்காரும்போது ப்ரீத் இன் பண்ணுங்கள். திருப்பி எந்திரிக்கும் போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இதே ஒர்க் அவுட் வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டும் செய்யலாம். வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் ஒர்க் அவுட் ரிவர்ஸ் லஞ்சஸ். உங்களோட காலை பின்னால் கொண்டு போய் கீழே நீயால் கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுவும் கீழே காலை மடக்கும்போது ப்ரீத் இன், காலை நேராக கொண்டு வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இதுவும் ஈச் லெக் 20 கவுண்ட்ஸ். 10 பண்ணிவிட்டு ஒரு இடையில ஒரு 5 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 10 பண்ணலாம். கால் வலிச்சதுன்னா இடையில ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. வலிக்க தொடர்ந்து பண்ண வேண்டாம். இதுவும் வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இவ்வளோ கவுண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 5 மட்டும் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் ஸ்குவாட் ஹோல்ஸ். 2 கையும் சேர்த்து உங்களுடைய பேக்கை கீழே நீயை மடக்கி கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி 50 செகண்ட்ஸ்க்கு இருங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது ஒரு சின்ன மூமெண்ட் உங்களோட பாடியில் இருக்கட்டும். இதுவும் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே செய்யலாம். இடையில கால் வலிச்சதுன்னா நேராக வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஆரம்பத்தில் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும். ஸ்டார்ட் பண்ணுறவங்க போக போக உங்களுடைய செகண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கலாம்.
4th ஒர்க் அவுட் ஸ்கீ குவாட்ஸ். இதுவும் ஸ்குவாட்ஸ் எப்படி பண்ணிங்களோ அது மாதிரி உங்களோட கையை ரெண்டையும் கோர்த்து உங்களுடைய பேக்கை நீயை வச்சு மடக்கி கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு உங்களுடைய காலை சைடில் ரைஸ் பண்ணணும், சைட் லெக் ரைஸ் பண்ணணும். இதுவும் போத் லெக்ஸ் 20 கவுண்ட்ஸ். 10 செஞ்சுட்டு இடையில ஒரு 5 செகண்ட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 செய்யலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க 5 பண்ணால் போதும். ஸ்லோவாக உங்களுடைய கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டும் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே செய்யலாம், செஞ்சால் எஃபெக்டிவாக இருக்கும். Fifth one, squats and front kick. Squats பண்ணிட்டு ஒவ்வொரு லெக்கா ஃப்ரண்ட்ல கிக் பண்ணணும். இதுவும் both legs 20 counts. 10 செஞ்சுட்டு இடையில ஒரு 5 செகண்ட் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் 10 செய்யுங்க. இதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க 5 கவுண்ட் பண்ணால் போதும். செய்ய செய்ய உங்களுடைய கவுண்டிங்கை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நீயை மடக்கி கொண்டு வரும்போது பிரீத் இன், மேலே எந்திருக்கும் போது பிரீத் அவுட். Audio Jungle. Next workout, lunge pulse. உங்களோட காலை பின்னால் உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட் நீயை மடக்கி ஒரு சின்ன மோஷனோட அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. ஈச் லெக் 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஹோல்ட் பண்ண முடியலன்னா இடையில ஒரு 20 செகண்ட்ஸில் எந்திருந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோல்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் கால் வலிக்கும், அதனால் புதுசாக பண்ணுறவங்க ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இது. இப்போ அடுத்த கால் செய்ய போகிறோம்.
இந்த மாதிரி இடையில கால் வலிச்சதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய மூச்சு காற்றை ஹோல்ட் பண்ணாதீங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் ஃப்ளோரில் படுத்துட்டு செய்கிற ஒர்க் அவுட். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற 4 ஒர்க் அவுட்டுமே ஃப்ளோரில் படுத்துட்டு செய்கிறது. இந்த 4 ஒர்க் அவுட்டுக்கும் நான் ஆங்கிள் வெயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு லெக்குக்கு 2 கிலோ. ஸோ 2 லெக்குக்கும் சேர்த்து 4 கிலோ. ஈச் லெக் 2 kgs. புதுசாக ஆங்கிள் வெயிட் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க 1 kgல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா லெக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் நீலிங் லெக் லிஃப்ட்ஸ், போத் லெக்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். உங்களோட கையை ரெண்டையும் மேட்டில் மடக்கி வச்சுக்கோங்க. உங்களோட தலை நேராக மேட்டை தான் பார்க்கணும், ஃப்ளோரை. மேலேயும் இருக்கக்கூடாது, தலை குனிஞ்சும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட லெக்கை நீயை மடக்கி உள்ளே கொண்டு வந்துட்டு காலை பின்னால் மேலே தூக்குங்க. இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மூவ்மெண்ட், அது ஒரு 15 கவுண்ட்ஸ். மேலே டாப்லேயே காலை வச்சு பண்ணுங்க. ஒரு கால் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சேம் மெத்தட். கையை மடக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய தலை நேராக மேட்டை பார்க்கணும். நீயை மடக்கி கொண்டு வந்துட்டு காலை மேலே எவ்வளோ தூரம் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு லிஃப்ட் பண்ணுங்கள். 15 கவுண்ட்ஸ். முடிச்சதுக்கு அப்புறமா காலை மேலேயே வச்சுட்டு ஒரு சின்ன மூமெண்ட், அங்கே ஒரு 15 கவுண்ட்ஸ். நான் ஆங்கிள் வெயிட் வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் காலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் சைட் லெக் லிஃப்ட்ஸ், போத் லெக்ஸ் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே பண்ணணும். சைடாக படுத்துக்கோங்க. உங்களோட தலையை உங்களோட கையால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எந்த கால் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் லெக்கை மடக்கி வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன், மேலே காலை தூக்கி கீழே இறக்கணும். இது 15 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 15 ஷார்ட் ஒன் பண்ணுங்கள். அதாவது சின்னதாக மேலே தூக்கி தூக்கி கீழே இறக்கணும். அது ஒரு 15 கவுண்ட்ஸ். இதே மாதிரி ஆப்போசிட் லெக் சைடாக படுத்துட்டு உங்களோட கையை கழுத்துக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் லெக்கை மடக்கி வச்சுக்கிட்டு காலை மேலே கீழே அப் அண்ட் டவுன் சைட் லெக் ரைஸ் பண்ணுங்க. 15 கவுண்ட்ஸ். Audio Jungle. கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்மால் அப் அண்ட் டவுன் ஒரு 15 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்
இன்சைட் லெக் ரைஸ். அதே மாதிரி சைட் வைஸாக படுத்துக்கோங்க. கையை உங்களுடைய கழுத்துக்கு சப்போர்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய காலை பின்பக்கமாக மடக்கி வச்சுக்கிட்டு இன்சைட் தைஸை ரைஸ் பண்ணுங்கள். இதுவும் 15 கவுண்ட்ஸ். ஸ்மால் லெக் ரைஸ் அப் அண்ட் டவுன் ஒரு 15 கவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் லெக் சைட் வைஸாக படுத்துக்கோங்க. கைகளை உங்களுடைய கழுத்துக்கு சப்போர்ட் வச்சுக்கோங்க. காலை மடக்கி பின்பக்கமாக வச்சுக்கிட்டு இன்சைட் தைஸை அப் அண்ட் டவுன் லெக் ரைஸ் பண்ணுங்க. 15 கவுண்ட்ஸ். சின்ன மூமெண்ட் அப் அண்ட் டவுன், அது ஒரு 15 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பிரிட்ஜ் கிக்ஸ். நேராக படுத்துட்டு காலை மடக்கி கொண்டு வந்துக்கோங்க. ஒரு அடி கேப்பில் உங்களோட கையை ரெண்டையும் கீழே வச்சுட்டு இடுப்பை ஒரு அடி தரையை விட்டு உயரமாக தூக்குங்க. உயரமாக தூக்கிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படி அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பிரிட்ஜ் கிக்ஸ். உங்களோட காலை மட்டும் மேலே உயரமாக தூக்கி ஒரு கிக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி அந்த பொசிஷனுக்கே வந்துடுங்க. அந்த மாதிரி போத் லெக்ஸ் 10 டைம்ஸ். இதுவும் ஆங்கிள் வெயிட் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் காலை வந்து கிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்ததுன்னா ஆங்கிள் வெயிட் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ ஒர்க் அவுட் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்க இதை வீட்டில் அல்டர்னேட் டேஸ் செஞ்சு பாருங்க. மாற்றங்கள் வரதை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Audio Jungle.